ஒரு கிராமத்தில் பெரிய மரத்துக்கு அருகே ஒரு சிறிய வீடும் இருந்தது. அந்த வீட்டின் பின்புறம் ஒரு பூனை வாழ்ந்தது. அதன் பெயர் புனிதன். புனிதன் மிகவும் இனிமையாகவும் கருணை மிகுந்த பூனையாகவும் இருந்தது. அவன் சிறந்த நண்பன், குழந்தைகளின் மனதுக்கு மிகவும் பிடித்தவன். புனிதன் தினமும் சுகமாக வாழ்ந்து கொண்டிருந்தது. ஆனால் அவனுக்கு ஒரு கனவு இருந்தது. அவன் ஒரு பெரிய உலகத்தை பார்ப்பது, அங்கு பல புதிய நண்பர்கள், புதிய இடங்கள் இருக்கின்றன. அவன் எப்போதும் தன் வீட்டின் சின்ன சின்ன சுழற்சிகளில் இருந்து வெளியே சென்று பார்க்க ஆசைப்படும். ஒரு நாள் கிராமத்துக்கு அருகே ஒரு பெரிய தோட்டம் இருந்தது. அங்கு பல வண்ண பூக்கள், பறவைகள் மற்றும் பறவைகள் இருந்தன. புனிதன் அந்த தோட்டத்தை பார்த்து மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. அவன் அங்கே சென்று புதிய நண்பர்களை சந்திக்க விரும்பியது. புனிதன் அங்கே சென்றபோது அவனுக்கு ஒரு குட்டி பறவை தோன்றியது. அந்த பறவைக்கு பெயர் சின்னப்பூ. சின்னப்பூ மிகவும் சந்தோஷமான, நகைச்சுவையான பறவையே. அவன் புனிதனுக்கு மிகவும் நல்ல நண்பனானான். இருவரும் சேர்ந்து விளையாடி, பறந்து, சிரித்து மகிழ்ந்தனர். அந்த நாள் முதல் புனிதன் உண்மையில் ஒரு பெரிய உலகத்தை கண்டுபிடித்தான். அவன் கற்றுக்கொண்டான், நண்பர்களுடன் இணைந்து வாழ்வது மிகவும் மகிழ்ச்சியானது. இப்போது அவன் வீட்டிற்கு திரும்பியபோது அவன் மனதில் ஒரு வலைப்பின்னல் இருந்தது. அது என்னவென்றால், உலகம் பெரியது, அதில் பல நண்பர்கள் உள்ளனர், அவற்றை கண்டுபிடிப்பது மிக முக்கியம். இந்த கதை நமக்கு சொல்லும் பதில் என்னவென்றால், நண்பர்கள், விசாரணை மற்றும் புதிய அனுபவங்கள்தான் வாழ்க்கையின் முக்கியமான பகுதிகள். எப்போது நாங்கள் புதிய இடங்களை, நண்பர்களை கண்டுபிடிப்போம், நம் வாழ்க்கை மேலும் சுகமானது மற்றும் மகிழ்ச்சியானது.